வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டான ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் லொகேஷன் தான் ஒரு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்க 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் உங்களுக்காக சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 982 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1762 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டாய்லெட்டோட உங்களுக்கு CMD அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இன்டீரியர் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் செட்டப் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கிச்சன்ல மாடுலர் கிச்சன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து இன்டீரியர் கபோர்டு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு எனக்கு ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வில்லா எக்ஸாக்டா எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் டியானா ஸ்கை சிட்டி உள்ளதாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு டியானா ஸ்கை சிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நின்ற லொக்கேஷன்லேருந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரும், வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு. வர வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது, ஃபிஜி ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலையூரில் பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு GKM காலேஜ், அதே மாதிரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி, VIT யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் நிறைய டெவலப்மெண்ட் ஆனதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய IT எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்யூனிட்டி உள்ள இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம GST ரோட்ல வந்து ஸ்ரீராம் கேட்வே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிறுசேரி, நாவலூர், சோழிங்கநல்லூர்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிட்டி உள்ள உங்களுக்கு பங்களா டைப்ல ஹவுஸ் கட்டி இருந்துட்டு இருக்காங்க. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிசைனே சூப்பரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கார்டன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஏரியால இருந்து ஒரு கார்டனிங்க்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. அதுக்குண்டான லைட்டிங் செட்டப்லாம் உங்களுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. ஸோ கார் பார்க்கிங் உண்டான ஸ்லைடிங் இதுதாங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே மேலே ஏறுறோம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோக் பீட்டுக்கு உண்டான பாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வந்தால் ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பு செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 3 பக்கம் 2 ஃபீட் செட் பேக் வந்து பக்காவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம கார் பைக் வாஷ் பண்ணால் அதுக்கு உண்டான பைப் லைன் செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஏரியாவில் 3 ஃபேஸ் EB லைனுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் கபோர்ட் போட்டு கவர் பண்ணி கொடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் டோரும் சவுத் ஃபேஸிங்கில் தான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில் கேட்டுக்கு பதில் உட்டனில் SS-ஓட உங்களுக்கு சேஃப்டி கேட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீக்குட் டோர் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்சார் லாக் ப்ரொவிஷனுக்கு உண்டான லாக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜ் ஏரியாவில் ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் உட்டன் விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சேஃப்டி கிரில்லோட நமக்கு அமைஞ்சிருக்கு. கீழே வெளியே உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்டீரியர் ஒர்க் வந்து டிவி கபோர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபுல் டிவி கபோர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் ஐட்டம் வைக்கிறதுக்கு ஃபுல் சைஸ் வந்து கிளாஸில் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு வீட்டுக்கு பின்வாசல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் பின்வாசலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு விட்டன் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரில் கேட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே வாங்கலேன், நான் பேக் சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு பைப் வேணும் பேக் சைடில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லேருந்து அப்படியே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான டிசைன் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மாடுலர் கிச்சன் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபுல்லாகவே அவங்க வந்து சூப்பராக ஒரு க்ரீனிஷ் கலரில் சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உட்டன் விண்டோ வந்து வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷனுக்கு உட்டன் விண்டோ போட்டு நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸஸ்க்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரிவேர் தாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ்லாம் பார்த்தாலே சூப்பராகவே இருக்குது உண்மையாகவே. அதேமாரி ஒரு கிளாஸ் ப்ரொவிஷன் வந்து இந்த கிச்சன் மேடைக்கு மேலேயே நம்ம சின்ன சின்ன பொருள் வைக்கிறதுக்கு உண்டான செட்டப்பும் இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன பொருள்லாம் வச்சுக்கலாமோ எல்லாமே நம்ம இதில் கவர் ஆகிடும். பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன்லேருந்து வெளியே வந்தோடனே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா, அதுக்கு நியர்பையில் வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன், கிளாஸும் சூப்பராக நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் என்ட்ரி ஆனோடனே ரைட் சைடில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாய்லெட்டில் இருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேரிவேர் மெட்டீரியல் தான் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
எக்ஸாஸ்ட் வந்து உட்டன் ப்ளஸ் கிளாஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான பெட்ரூம், அதே மாதிரி உங்களுக்கு உட்டன் விண்டோ சேஃப்டி கிரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேப்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நீட் கம்ப்ளீஷனாகவே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப்ஸு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸ்டெப்ஸுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹேண்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸில் இவங்க இன்னொன்று என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்சார் லைட்டு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம மேலே ஏறும்போது இந்த சென்சார் மூலியமாக அந்த லைட் அப்படியே உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ஸ்டெப்ஸும் கரெக்டான சைஸிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாதிரி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் டச்சப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டிக்கு கிரில்லும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மேலே ஏறி வரும்போது இந்த லைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா நமக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ஏரியாவும் நமக்கு ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அதேமாதிரி லிவிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி மட்டும் கொடுத்தது இல்லாமல் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட நமக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கும் வென்டிலேஷனுக்கும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது உள்ள நம்ம என்ட்ரி ஆகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் ஒரு வுடன் விண்டோ வித் சேஃப்டி கிரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தேங்க இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ வீட்டில் இன்டீரியர் ஒர்க்கு நல்லா கலர் சூப்பரான கலர் செலக்ட் பண்ணி இன்டீரியர் கபோர்ட் லேஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு உண்டான கிளாஸு அதுக்கு உண்டான டேபிளும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம். ஸோ அட்டாச் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் டைல்ஸ் ஒரு 9 ஃபீட்டுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி மெட்டீரியல் ஃபுல்லாகவே பேரியர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் செட்டும் பேரியரில் தான் நமக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த கார்னரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே தேர்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூமாக நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் ஃப்ரண்ட் எலிவேஷன் நியர்பை வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு உட்டன் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லேஃப்ட் கபோர்டு வந்து இந்த கார்னரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி இன்டீரியரில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இன்டீரியரில் சூப்பராகவே நமக்கு கம்ப்ளீஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தாலும் சரி, அதேமாரி நம்ம ஏதாவது பொருள் வச்சுக்கணும் இந்த கார்னர்லையும் இன்டீரியர் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸு ட்ரெஸ்ஸிங்க்கு நியர்பையில் இங்கே வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அட்டாச் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே தான் எல்லாமே வேர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் வந்து உட்டனில் வித் கிளாஸோட நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷன் இருக்குது. உடன் விண்டோ கொடுத்துட்டாங்க. சேஃப்டிக்கு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ நமக்கு ப்ரொவிஷன் வந்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்ல ஹேண்டிலும் அதேமாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் டிசைனுக்கும் ப்ளஸ் உட்டன் விண்டோக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக சூப்பராகவே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி போகும்போதே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் உண்டான பாயிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கபோர்டு வந்து இன்டீரியரை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி. அதேமாதிரி டெரஸில் உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டாச்சு. டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் டேங்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,20,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் சூப்பராக இருந்ததுன்னா 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் ரெடி டு மூவ் ஆக்குபை ஸ்டேஜில் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபராக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி சூப்பரான வீடு சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.